السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சூரத்துல் ஜில்சால். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. பூமி நிலநடுக்கம் ஏற்படும் போது, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, தன்னுள் இருக்கும் சுமைகளை அது வெளிப்படுத்தும். வகாலல் இன்சானு மாலஹா, பூமி தனக்குள் உள்ளதை வெளிப்படுத்தும் பொழுது மனிதன் சொல்வான், இதற்கு என்ன ஆனது? யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, அன்றைய மறுமையில், அந்த கியாமத்துடைய நெருக்கத்தில், மறுமை நாளில் பூமியானது அக்பார், தன்னுடைய செய்திகளை எல்லாம் அறிவிக்கும். பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா, இப்படியாக செய்தி அறிவிக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான். யௌமஇதி யஸ்துருன் நாஸ், மக்களோ அன்றைய நாளில் அஸ்தாத, பல பிரிவினர்களாக பிரிந்து விடுவார்கள். லியரவ் அஅமாலஹும், தங்களுடைய அமல்களுக்கான கூலி என்ன என்பதை காண்பதற்கு. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், கடுகளவேனும் ஒருவன் ஹைரன், நல்லதையும் செய்திருந்தால் அந்த நல்லதையும் நாளைக்கு மறுமையிலே யரஹு, பார்ப்பார். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், யாரு கடுகளவு ஒரு பாவத்தை செய்திருப்பாரோ அந்த பாவத்தையும் நாளைக்கு மறுமை நாளிலே யரஹு, அதை பார்ப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே கியாமத் நாளில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி சொன்னார். சூரத்துல் ஜில்சால். இந்த சூறாவினுடைய ஆரம்ப வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மறுமை நாளை குறிக்குது. இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, ஏன்னா உலக அழிவு நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல முதலாவதாக ஒரு சூர் ஊதப்படும். மொத்தம் 2 சூர் ஊதுவாங்க. முதலாவது சூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமியில உள்ள எல்லாரும் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. முதல் சூர் ஊதுனா எல்லாருமே மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. இப்போ யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மௌத்து. அல்லாஹ் மட்டும்தான் எப்படி இருப்பான்? பாக்கியாக இருப்பான். பில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருப்பான். உலகத்துல எல்லாருமே மௌத்து. அப்பதான் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல், இன்றைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். மலக்குல் மௌத்து கூட அவங்களுக்கும் மௌத்தா போயிடும், அவங்களும் மௌத்தா போயிடுவாங்க. அதுதான் சூரத்துல் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாரும் டோட்டலா அழியக்கூடியவங்க தான். அல்லாஹ் மட்டுமே நிரந்தரமானவர். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். அவனுக்கு மௌத்து கிடையாது, அழிவும் கிடையாது. இப்ப 2வது சூர் ஊதுறதுக்காக அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது
உடனே வந்து இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வருஷம் ஊதுவாங்க. இப்போ டோட்டலாக எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய இந்த கடைசி மனிதர் அவ்வல் ஆகிர் எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நஃப்ஹத்தே சானியாம்பாங்க, இரண்டாவது சூர். இந்த இரண்டாவது சூர் ஊதிவிட்டால் இதாம் கியாமி என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தவர்களாக எஞ்சி நிற்பாங்க. அப்படின்னு சூரத்து ஸுமர் அல்லாஹ் சொல்றான். ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. அப்ப ரெண்டு சூர் ஊதப்படும். ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் எல்லாமே நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன கேள்வி கணக்கு, என்ன யாருக்கு சொல்லணும், யாருக்கு நடக்கும். ரெண்டாவது சூர் ஊதப்பட்டுச்சா இல்லையா, இந்த நேரத்துல தான் பூமி தனக்குள்ளதெல்லாம் வெளிப்படுத்தும். என்னத்தை வெளிப்படுத்தும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பூமி தனக்குள் இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்களை வெளிப்படுத்தும். இன்னைக்கு தங்கம் பூமியில இருக்குது. இன்னைக்கு தங்கத்தினோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. இன்னைக்கு எந்த தங்கத்தை மதிப்பா பார்க்குறோமோ, இவங்க ரேட்டை ஏறிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படுறோமோ, அதுக்கு நாளைக்கு மதிப்பு இல்லை. அப்போ மனுஷன் சொல்லுவானா, இந்த தங்கம் வந்து இப்போ அசால்ட்டா வெளியாகுது, இதுக்கு தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோமோ, இந்த சொத்துக்கு தான் நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தோமா, இந்த சொத்துக்காக வேண்டிதான் நம்ம அன்னதம்பி உறவெல்லாம் முடிச்சு வாழ்ந்தோமான்னு சொல்லி மனுஷன் கை செய்தப்படுவான். ஒரு திருடன் அந்த திருடனுடைய கையில் நாளைக்கு வெட்டப்படும். உலகத்துல அதான் சட்டம் வெட்டப்படும். அந்த நிலைமையில நாளைக்கு அந்த திருடன் வருவான். கை வெட்டப்பட்ட நிலையில ஒரு திருடன் வருவான். அந்த திருடன் நினைப்பானா, இந்த அறுப்ப பொருளுக்காக வேண்டிய நான் திருடுனேன், இதுக்காக என்னுடைய கை வெட்டப்பட்டு நான் இந்த அளவுக்கு குற்றவாளி ஆயிட்டேன்னு சொல்லி கை சேதப்படுவோம். இன்னைக்கு உலகத்துல நம்ம பெருசா நினைக்கிறோம். எதையுமே விலை உயர்ந்தாலும் சரி, விலை மறைந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் நமக்கு சோதனை. தங்க விலை உயருது, இன்னைக்கு யாரு தங்கம் வாங்காம இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். தங்க விலை இன்னைக்கு 80,000 தாண்டிடுச்சு. அல்லாஹ் 80,000 தாண்டிடுச்சுப்பா, என் மகனுக்கு நான் நகையை போட மாட்டேன் அப்படின்னு யாராவது எந்த மகளையாவது வீட்டில் இருப்பாங்களா? போய் ஃபர்ஸ்ட் நிற்கிறோம். ஆசிரியருக்கு போவோம், மலபாருக்கு போவோம். எந்த தங்க நகை கடை நமக்கு பிடிக்குமோ அந்த நகை கடையை நம்ம போயிடுவோம். விலை ஏற ஏற இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்வம் காட்டுவோம். மக்கள் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க விலை ஏறினாலும். ஆனால் நம்ம ஏற்றிக்கிட்டே போனால் பங்கு சந்தை ஏற்றிக்கிட்டே போவோம். ஆனால் விலை ஏறுது. 95% மக்கள் அது பக்கமே போல, விலை ஏறிடுச்சுட்டு இப்போ அப்படியே டவுன் ஆகிடும். விலையை குறைக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. நகை விலை ஏறுதுன்னு சொன்னால் கவலைப்படுறவங்க, ஆனால் வாங்காமல் இருக்கிறது இல்லை. அதற்கான எந்த உலக ரீதியா சரி இதெல்லாம் நம்ம பெருசா மதிக்கக்கூடாது. தங்க விலை ஏறிடுச்சு, அப்போ துன்யா வந்து நம்ம உள்ளத்துல மதிப்பா இருக்குன்னு அர்த்தம். அல்லாம மறந்துட்டோம், ஆனால் நகை நமக்கு என்ன ஆயிடுச்சு, மதிப்பா தெரியுது. சகோதரர்களே, இது வந்து அல்லாவை மறுபடிக்கக்கூடிய ஒரு செயல். அந்த நகை வாங்குறோம்னு சொன்னா அதற்கான ரிஸ்க்கு ரொம்ப எனக்கு கொடுப்பான். அதான் நீர் அப்படிதான் இருக்கணும். அது பாட்டுக்கு ஏறுது அப்படின்னு சொல்லி இங்க உட்காந்து புலம்புறது, இங்க உட்காந்து அதை பெருசா மதிப்பா நினைக்கிறது, அதெல்லாம் ஒரு தூசுக்கு சமம். ஆனா நகை என்பது ஒரு மதிப்புள்ள ஒரு பொருள் இந்த உலகத்துல. அதனால பத்திரப்படுத்தி வைக்கிறோம். பீரோல கண்ணாமண்ணான்னு போட மாட்டோம். சின்ன பிள்ளைங்க எடுத்து விளையாடுன்னு சொல்லி போட மாட்டோம். ஒரு மதிப்பு, அதனால ஒரு பத்திரமா எடுத்து வைக்கணும். நம்ம கடமை, அதனால எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். அதனுடைய பிரியம், அதனுடைய மோகம் வந்து உள்ளத்துல வந்து ஆட்கொள்ளக்கூடாது. இந்த பிரியம் தான் நாளைக்கு நம்ம கை சேதத்தை கொடுக்கணும். அதுதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த நகைகளை பார்த்து, இந்த தங்க சுரங்கங்களை பார்த்து மனுஷன் கை சேதப்படுவோம். இதுக்குமே நம்ம அடி வாங்க, அதை அடிச்சுக்கிட்டுமே ஒரு 10 அடி விட்டுட்டோம்னு சொன்னா அதை கொண்டு நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. நம்முடைய வைராக்கியம், நம்முடைய கௌரவத்தை கொண்டு இதை விடாமல் இருந்துட்டோமே, எல்லாத்தையுமே கை சேதப்படுவோம் மனுஷன். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவ அசுரதத்தில் அருளும் அஸ்தாரா. இந்த பூமி வந்து நாளைக்கு என்ன செய்யணும், தன்னுடைய எல்லாத்தையும் வெளிப்படுத்திடும். எப்படி வெளிப்படுத்துச்சு?
இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமியை கூட தான் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. அதற்கும் சொந்தக்காரன் உரிமையாளர் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் கட்டளையிட்டான். இல்லை, இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த பூமி உள்ளதை மட்டும் வெளியாக்கல, டோட்டலா எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிடும். 5 வயசுல நான் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன செஞ்சேன் எனக்கு மறந்துருக்கும். நான் 10 வயசா இருக்கும் பொழுது ஏதோ 1-2 லாபம் இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன், இந்த பூமியில வாழ்ந்துருக்கும் போது டோட்டலா எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இவன் இந்த இடத்துல தான் தொடுதான். அதனால தான் எங்க பெரிய சொத்து நாங்கள் இஸ்ஸாவை ஓதிட்டு சொல்லுவாங்க, பருந்து தொழுதுட்டு சுண்ணத்து தொழக்கூடிய நீங்க அதே இடத்துல தொழுவாதீங்க. ஒரு இடத்த மட்டும் குறிப்பாக்கி அதே இடத்துலயே தொழுது இருக்காதீங்க. அப்படியே இங்க ஒரு நாளைக்கு இங்க தொழுவுனா ஒரு நாளைக்கு அங்கே, ஒரு நாளைக்கு அங்கே, ஒரு நாளைக்கு இங்க மாறி மாறி தொழுவுங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூமி நாளைக்கு நமக்கு சாட்சி சொல்லணும். இந்த இடத்துல தான் யாரெல்லாம் சுண்ண தொழுதான், இந்த இடத்துல தான் எல்லாம் உட்காந்து குரான் ஓதுனான், இந்த இடத்துல தான் இவன் திக்ர் செஞ்சான் அப்படின்னு அந்த பூமி இருக்கே நாளைக்கு நமக்கு சாட்சி சொல்லும் பாய். அதனால நல்லா சேர்ந்துக்கிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு தாராளமா தொழுவுங்க, பூமி விசாலமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூமி நமக்கு சாட்சி சொல்லும். அதனால தான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வாயை அடைச்சிடுவான். என்ன செஞ்சிருவாங்க, வாயை அடைச்சிடுவான். யௌமையின் தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், ஐதீஹிம் கையை சாட்சி சொல்லுவோம், காலு சாட்சி சொல்லுவோம், வாய்க்கு கூட்டு போடுவாங்க. நாளைக்கு மறுமையில ஒரு மனிதனுக்கு எதிராக 4 சாட்சிகள் கொண்டு வரப்படும். மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு மறுக்கலாம், இது நான் செய்யல அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு மறுக்கலாம். நாளைக்கு 4 சாட்சிகள் எல்லாம் கொண்டு வருவோம். முதலாவது மனிதனுடைய ஏடுகள், உறுப்புகள் பேசும். அதுதான் அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்களுக்கு நாம முத்திரையிட்டுடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், கை பேசும். வதஷ்ஹது அலைஹிம் அர்ஜுலுஹும், கால் சாட்சி சொல்லும் அவங்க என்னென்ன செஞ்சாங்க. மனிதனுடைய உறுப்புகள் நாளைக்கு மனிதனுக்கே சாட்சி சொல்லும். இந்த கைக்கு பேச அல்லாஹ் சக்தி கொடுத்துருவோம், கை பேசும். இந்த காலு பேசும். இதை பார்த்துட்டு மனுஷன் கேட்பானா, தீம ஷஹித்தும் அழகினா, என் கூட தான் இருந்த, இப்போ எனக்கு எதிராக நீ போட்டு எங்க உலகத்துல கேட்கிறதா இல்லையா நண்பரை பார்த்து. அதே மாரி இந்த உறுப்பையே பார்த்து மனுஷன் கேட்பானா, அதையும் அல்லாஹ் சொல்லுவாங்க. தீம ஷஹித்தும் அழகினா, என் கூடயே இருந்துட்டு எனக்கு எதிராக சாட்சி சொல்லியிருப்பான், நீ தானே எல்லா வேலையும் பார்த்த, இந்த கையை பார்த்து கேட்பான். அதுக்கு இந்த உறுப்புகள் சொல்லும், காலு அந்த கனல்லா, நாங்கள் பேசல, அல்லாஹ் எங்களை பேச வைக்கிறான். அந்த குள்ள செய், அவன் அனைத்தையும் பேச வைத்து சக்தி உள்ளவன். அந்த உறுப்புகள் பேசுது. அவன் முதலாவது சாட்சி அந்த மனிதனுடைய உறுப்புகளே நிற்கும். 2வது யாரு அப்படின்னு சொன்னா, மனிதனோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள், கிராமன் காத்திரி. இந்த வலது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, இடது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. 2 மலக்கு யாருன்னு சொன்னா பரிசுத்தமானவர்கள். இவங்களுடைய டியூட்டி என்ன, நன்மை எழுதுவாங்க. மாயில் ஃபில்மின் கௌரி இல்லா லதீஹி ரகீபுன் அதீத். டோட்டலா ஆண் சொன்னாலும் எழுதுவாங்க, ஈன்னு சொன்னாலும் எழுதுவாங்க. இவங்க வேலை அதான். இவங்களுடைய டியூட்டி என்னன்னு சொன்னா, பாவமான காரியம் மனுஷன் என்ன செய்யறானோ அதை மட்டும் எழுதுவாங்க. இவங்க 2 பேரும் நாளைக்கு நமக்கு சாட்சியா இருப்பாங்க. ஆமா யாரா இவன் நல்லது செஞ்சான், இல்லை இல்லை இவன் அநியாயம் செஞ்சான், தீமைனா தீமைக்கு சாட்சி, நல்லதா இருந்தா நல்லதுக்கு சாட்சி. 3வது சாட்சி யாரு, வினை பதிவேடு. இவங்க எழுதுறாங்களா இல்லையா, இந்த வினை பதிவேடுகள் நாளைக்கு நமக்கு சாட்சியா இருக்கும். பார்த்துக்க, எல்லாமே டோட்டலா இதை எழுதிருக்கு. பள்ளிவாசலுடைய கணக்கு வழக்கு காசு இருக்குதுன்னு யாராவது ஒரு ஆள் கலெக்ட் பண்ணுறாரு, நம்ம என்ன செய்யறோம், இந்தாங்க நோட்டு இருக்கு பார்த்துக்கோங்க, எல்லாமே இதை எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் எந்த செய்தியுமே எழுதில்லை. எழுதுறது இருக்குதே, அது பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். செல்லில் டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஆப்பில் ஏற்றி வச்சுக்கிறது, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, மெமரியில் ஐடி பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் சுன்னத்து என்னன்னு சொன்னால் நோட்டில் உட்காந்து எழுதணும் பேனாவால். இது சாட்சி சொல்றோம். அந்த ஐடியில் ஏற்றுறோம்னா மெமரி,
திடீர்னு ஃபார்மேட் பண்ணிட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, டோட்டல் காலி. கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வந்தாங்க, கணக்கு வழக்குலாம் எல்லாம் டோட்டலாக காலியாக போயிட்டு. நிசாமுதீன் மர்கஸ் இருக்குது டெல்லியில், பெரிய மர்கஸ், பெரிய பொருளாதாரம், பெரிய செலவு தினமும். இன்னைக்கு வரைக்கும் அங்கே சரி லேப்டாப்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது எதுக்கு இருக்கும், நிசாமுதீன் லேப்டாப்னு சொல்லி எதுக்கு இருக்கும்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு விசாவுக்கு வேண்டி இருக்கும். வெளிநாட்டு விசா ஜமாத்து வருதா இல்லையா, அதுக்காக வேண்டி தான். இந்த கொரோனா டைமில் வந்து சிபிஐ அதிகாரிலாம் வந்து கேட்டான், உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் கொடுங்க, அந்த மெமரி எல்லாத்தையும் கொடுங்க, ஐடியெல்லாம். பார்த்தா வருஷம்லாம் நோட்டாக இருக்கிறாங்க. இவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான், எங்கெங்க லேப் இல்லையா, இதான் பதிவேடு. அவன் சிபிஐ வந்து வேலையை அதானே மெனக்கெட்டு உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லாமே எழுதப்படும். இதே லேப்டாப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் அதை சரி செய்யும் பொழுது அவனாலேயே அதை மாற்ற முடியும். நல்லா இருக்கிற கணக்கையே டிவைட் பண்ணி விட்டு புதுசாக ஒரு கணக்கை அவனால் ஆட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, தப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, இந்த ஏரியாவில் இந்த பள்ளியில் பிரச்சனை இருக்கு, சீலை குத்தி ஏதாவது ஒரு கேஸை போட்டு பிரச்சனை ஆக்க முடியும். நோட்டு பேசுது, அவனால் அந்த எதையும் அழிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. இருக்கிறது என்னமோ அதான். அதனால தான் என்றைக்குமே கணக்கு வழக்குகளை ஒரு ஃபார்மாலிட்டி நம்ம செல்லில் வச்சுக்கிட்டாலுமே நோட்டில் உட்காந்து மெனக்கட்டு எழுதுறேன். இந்த வினை பதிவேடு நாளைக்கு மறுமையில் மனிதனுக்கு சாட்சி. 4வது சாட்சி என்ன? பூமி. அதுதான் இந்த ஆயுதம். பூமி சாட்சி சொல்லும், ஏம்மா இந்த இடத்துல தான் நன்மை செஞ்சா, இந்த இடத்துல தான் பாவம் செஞ்சான்னு சொல்லி. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமை நாளில் மக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. யோம இது யுஸ்துரு நாசு அஷ்டாத், பல பிரிவுகளாக ஆயிடுவாங்க. நல்லவங்க ஒரு பக்கமாக போயிடுவாங்க, பாவிகள் ஒரு பக்கமாக. பொந்தாசு யோம் ஐயுகள் முஜரிமோம், பாவிகளே பிரிஞ்சு போயிடுங்க. பாவிகள் அவங்களுக்கான இது என்ன? இந்த இரவு அகமாறு நமக்கான நிலை என்ன பார்ப்பாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமை நாளில் ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தாலும் 1000 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அதனுடைய நன்மையை கண்கூடாக பார்ப்பார். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, என்ன பாவம் செஞ்சாரோ அந்த பாவத்தையும் நாளைக்கு கண்ட பார்ப்பார். இந்த ஆயத்தை ஏன் இருந்துச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு உள்ள ஆரம்ப காலகட்டத்தில் சில சகாபாக்கள் வந்து ஏழைக்கு வராங்கன்னு சொன்னால் ஒரு பேரிச்ச பழம், ஒரே ஒரு பேரிச்ச பழத்தை தர்மமாக செய்யணும், இல்லை ஒரே ஒரு பாதாம் பருப்பு அதை ஒரு தர்மமாக செய்யணும். நம்ம பாசையில் வளர்ந்துக்கணும்னா ₹1 தர்மமாக செய்யணும். 1000 ரூபாய்க்கு பதிலாக ₹1 தர்மமாக செய்யணும். ₹1 போய் கொடுக்குறோமே, இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? ₹1 போய் தரமே, இதுக்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம சாட்சியா மறுமையில நன்மையா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சில பேர் பாவம் செய்வாங்க, அது பாவமாகவே கருத மாட்டாங்க. பொய் பேசுறது, புறம் பேசுறது, அநியாயம் செய்யறது, சில விஷயங்களை அல்லாஹ் எதை பாவம்னு சொல்லியிருக்காங்க குர்ஆன்ல, அது செஞ்சா மட்டும்தான் நரகத்துக்கு போக முடியும். சில விஷயங்கள்லாம் நம்ம இயற்கையிலேயே சில பாவம் செய்வோம், அது பாவமாகவே தெரியாது, அதுக்கெல்லாம் பிடிக்க பண்ண மாட்டாது, அல்லாட்ட மாட்ட மாட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இருக்கலாம். நீ ₹1 கொடுத்தாலும் அதனுடைய பலன் நாளைக்கு மறுமையில பார்ப்பேன், 10,000 கொடுத்தாலும் அதனுடைய பலனையும் நாளைக்கு மறுமையில பார்ப்பேன். இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஈமான் இல்லாத நிலையில ஒரு காஃபிர் இந்த உலகத்துல என்னென்ன நல்லமல்கள் செய்யறாரோ அவருக்கான கூலி இருக்குதே நாளைக்கு மறுமையில கிடைக்காது. ஏன்னா ஈமான் இல்லாத நிலையில அவரு நல்ல மல்கள் செய்யறாரு, அவருக்கான கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே காட்டிடுவான். அவர் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு காஃபிர் தான், ஆனா நல்ல மனுஷனா இருப்பாரு, நல்ல தான தர்மம் செய்வார், அல்லாஹ் அவருக்கு உலகத்திலேயே பிரதிபலனை கொடுத்துருவான். ஒரு காலம் ஒரு ஈமானுடைய நிலையில் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு நல்லவர்கள் செய்தால் அதை நாளைக்கு மறுமையில் பார்த்துப்பார். அப்ப ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் செழிப்பு. எந்த அளவுக்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன் எழுதுறாங்கன்னு சொன்னா, ஒரு முஃமின் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் பெரிய பாவி உலகத்துல மொத்தா போயிட்டா நாளைக்கு நரகத்துக்கு அவன் போயிடுறான். நரகத்துல எந்த அளவுக்கு இருப்பான்னு சொன்னா,
அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் செஞ்ச அளவுக்கு தான் நரகத்துல இருப்பான். அவனும் ஒரு நாளைக்கு அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு விடுவான். அடிமட்ட முஸ்லீமுங்கிறான், முஸ்லீமா மட்டும்தான் இருக்கா, முடிஞ்சிச்சு. அவன்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது, தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையில ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான். நாளைக்கு அவன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். தொழுவுல, அதனால நரகம். அவன் என்னென்ன நல்ல முறை செய்யணுமோ எதுவும் செய்யல, அதனால நரகம். ஆனா அந்த நரகத்தில் நிரந்தரமா இருப்பானா அப்படின்னா நிரந்தரமாக இருக்க மாட்டான். நிரந்தரம் நரகத்துல யாருக்கு நிரந்தரம் சொன்னா அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு மட்டும்தான் நிரந்தரம். அல்லாஹ் ஈமான் கொண்ட அடிமட்ட முஸ்லிமா இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு நரகத்தை சுவைச்சு வேதனை அனுபவிச்ச பிறகு அல்லாஹ் மலக்குமார்கள் கட்டளையிடுவான், அவனை எடுங்க. ஒரு நதி ஆறு ஓடும், அந்த ஆற்றில் அவனை குளிக்க வச்சு நரகத்தினுடைய அந்த வேதனை செய்யப்பட்ட இடையெல்லாம் சிலையில காணாம போயிடும், சிலையில அப்படியே இருக்கும். இவனுக்கு ஜஹன்னமின்னு சொல்லுவாங்க ஹதீஸுடைய பார்வையில. இவன் சொர்க்கத்துக்கு போவான். ஆனா என்ன, சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கவாசிகள்லாம் இவனை பார்ப்பாங்க, இவன் நரகத்திலேருந்து வரான், நரகத்துக்கு போயிட்டு நரகத்தை வேதனையை சுமச்சிட்டு வரான்னு சொல்லி சொர்க்கவாசிகள் தெரியும். இவனுக்கு அதை ஒரு வெக்கமா இருக்கும். டைரக்டா பொருத்தம் இருக்கு, இன்டைரக்டா பொருத்தம் இருக்கு. அதே மாதிரி தான் இது இன்டைரக்ட். நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் இங்க வரும்பொழுது அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் சொல்லும், அவன் ஈமானவன் கூட நன்மையில் உயர்ந்த நன்மை, உயர்ந்த ராமத் என்று முஃபஸ்ஸிர்கள் எழுதுறான். இந்த சூறாவை ஓதுறதுக்கு ருபுஅல் குர்ஆன், குர்ஆனுடைய 4 பகுதி. ஒரு சஹாபி கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க, இல்லை அவன் சொல்லலாம். ஏப்பா அப்படிங்கும்போது என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சூறாவை ஓது, இந்த சூறா ஓதுனா இந்த சூறா ஓதி இதை மகரா வச்சு நீ திருமணம் செஞ்சுக்குவா அப்படின்னு சொன்னான். குர்ஆன்ல 4 ஆக்கணும், 4இல் 1 இந்த படம். சில ஹதீஸ்களுடைய பார்வையில குர்ஆனுடைய பாதி இந்த சூறா என்பதாக சொல்லப்படுது. அப்ப இந்த சூறா சுருக்கமா எதை சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா மறுமையை பற்றி நினைவுபடுத்துது. செய்யக்கூடிய நல்லமல் சிறிதாகவும் சரி பெரிதாகவும் சரி நாளைக்கு மறுமையில் அதை மனிதன் பார்த்து கொள்வான். அல்லாம அசலபுரி நாதி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃசீர்ல எழுதுறாங்க, இந்த சூறாவை பேணுதலா தொழுகையில ஓதிட்டு வரும். தொழுகையில ஓதிட்டு வந்தா அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லாவித ஆபத்துகளும். 2வது பூமியினுடைய ஹஸானாக்கள் அவருக்கு திறந்து வைக்கப்படும். பூமியில் உள்ள ஹஸானா கருவூலம் அவருக்கு திறந்து வைக்கப்படும். அப்படின்னா நிறைய உதவிகள் அல்லாஹ்வை கொடுத்து அவருக்கு வரும். தொழுகையில் அதிகமாக இந்த சூறாக்கள் எல்லாம் ஓதி முடியும். நஃபிலான தொழுகைகளில், சுன்னத்தான தொழுகைகளில் இந்த சூறாக்களை ஓதுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பலன்கள் இது. பாதுகாப்பும் ரிஸ்கில் பரக்கத்தும் அல்லாஹ்தால ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய மறுமையுடைய நிலையை சீரானதாக சிறப்பானதாக அல்லாஹ் வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக நபுனா வ இலைக்கல் மஸீர். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஈமானிலே உறுதியை தருவாயாக. யா அல்லாஹ் நீ கொடுத்த ஈமானுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை புதுப்பிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஈமானிலே புதுப்பிப்பாயாக. இந்த ஈமானோடு வாழ்ந்து இந்த ஈமானுடைய நிலையிலே நாங்கள் மன்னிக்க தோல்வி செய்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு பிறகு கொண்ட வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. கபருடைய வாழ்க்கை அதனுடைய வேதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் சொல்லக்கூடிய ஆலமி பர்ஸகை எங்களுக்கு சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படும் நாளிலே எங்களுக்கு கேள்விகளுக்கு இல்லாமல் நபியினுடைய ஷஃபாஅத்தை கொண்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டும் நாங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சுவனத்தின் நுழைய தௌஃபீக் செய்வாயாக.
கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மறுமையை முழுமையாக நம்பி வாழக்கூடிய மக்களாக ஆக்கிடுவாயாக. அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மீனா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் உலகத்தை பெரிதாக மதித்து, உலகத்தில் உள்ள பொருட்களை பெரிதாக மதித்து, அதே கவலையில் வாழ்ந்து நாங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த அவலங்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் நீ படைத்த பொருள் என்று நம்பி எதற்கு என்னென்ன கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி கொடுத்து, அதனால் எந்த பலனும் இல்லை, நீ நாடினால் அது பலன் தரும், நீ நாடினால் அது தீங்கு தரும் என்ற உயர்ந்த அந்த ஈமானை எண்ணத்தை எங்களுக்கு நசீபாக்குவதாக. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை கீழே போட்டால் பாம்பாக, கையை பிடித்தால் தடியாக ஆகும் என்ற அந்த உயர்ந்த நிலையை உணர வைத்தாயே. நான் நாடினால் நஃபவு தரும், நான் நாடினால் தீங்கு தரும் என்ற அந்த ஈமானை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன் மீது நாங்கள் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே, குர்ஆனில் நீ சொல்லக்கூடிய வமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆகிவிடுவான் என்று நீ சொல்கிறாயே. அந்த ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய நம்பிக்கை உன் பக்கம் திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களுடைய நம்பிக்கை உன் பக்கம் ஆக்கி விடுவாயாக. ரப்பே, எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் எங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஆட்சியாளர்களிலிருந்து வரக்கூடிய கெடுதிகளை விட்டு பாதுகாத்து, ஷரியத்து சட்டப்படி மார்க்க ரீதியாக நாங்கள் எல்லா நிலைகளிலும் யா அல்லாஹ் இந்த ஈமானுடைய நிலையில் நாங்கள் வாழ்ந்து மன்னித்து தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் மக்கள் முஸ்லிம்கள் மூமினான ஆண்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யா அல்லாஹ் துயரப்படுகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய உதவியும் செய்து அவருடைய மனதை நீ குளிர்ச்சிப்படுத்துவாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதூப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலன் நபியில் உம்மி وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه.